அதிமுகவை செதுக்கிறாரா இல்லை சிதைக்கிறாரா யூபிஎஸ்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் நிறுவப்பட்டு 1977 ஆட்சி தமிழக அரசால் ஆட்சியை பிடித்து 1987 வரைக்கும் 10 ஆண்டு காலம் திறம்பட ஆட்சியை நடத்தினார். காலத்தின் கட்டாயம் அவர் உடல்நிலையின் காரணமாக இருந்த சூழ்நிலைகள் காரணமாக அக்கட்சி அவர் இயற்கை எழுதிய பிறகு ஜானகி அம்மாளிடம் ஒரு 15 நாட்கள் இருந்தது. ஜா அணி புறா அணி என்று இரண்டு அணிகளாக இருந்து சந்தித்தது. அதன் பிறகு ஜானகி அம்மாள் புரட்சித் தலைவர் பெயர் நிறுவ அதிமுக நிலையாக இருந்தால் போதும் என்று கட்சியை ராஜினாமா செய்து ஜெயாவிடம் ஒப்படைத்தார். ஜெயலலிதாவும் திறம்பட ஆட்சியை நல்லா நடத்தி வந்தாங்க. கட்சிக்காரங்கள மக்களுங்க எல்லாரையும் கிங் லேடின்னு ஒரு பேரோடு நடத்தி வந்தாங்க. காலத்தின் கட்டாயம் ஒரு சில வழக்குகள் சம்பந்தமாக சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் ஓபிஎஸ் அவரிடம் முதல்வர் பதவியை கொடுத்துவிட்டு சென்றார். 2 முறை 3 முறை ஓபிஎஸ் முதல்வராக இருந்தார். கடைசியாக அவர் இறைவனிடம் சேர வேண்டிய சூழ்நிலை நேர்ந்த காரணத்தால் அப்போலோ மருத்துவமனையில் இயற்கை எழுதினார். அந்த நேரத்தில் யார் முதல்வர் என போராட்ட களத்தில் கூவத்தூரில் சசிகலா அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அப்போது சசிகலா, தினகரன், மன்னார்குடி குரூப் அனைத்தும் ஒரே குரூப்பாக இருந்து கூவத்தூரில் ஒரு மீட்டிங்கை போட்டது. கூவத்தூரில் சசிகலா முதல்வர் ஆவார்கள் என கனவு கண்ட நேரத்தில் பெங்களூர் நீதிமன்றம், அக்ரஹார நீதிமன்றம் தோழி சசிகலாவுக்கு தீர்ப்பு வழங்கியதால் அவரால் பதவியேற்க முடியாமல் சூழ்நிலை உருவானது. அப்போது செங்கோட்டையன் முதல்வர் ஆவாரா, வேறு யார் முதல்வர் ஆவார் என்ற பன்னீர்செல்வம் முதல்வரா என்ற நேரத்தில் சசிகலா அம்மையார் எடப்பாடியை முதல்வராக்கினார். எடப்பாடி எப்படி முதல்வராக்கினார்? கீழே நல்ல பாம்பு சார பாம்பு தவந்து வருவது போல் வந்து சசிகலா காலை பிடித்து கொண்டு ஆசீர்வாதம் வாங்கினார். அந்த எடப்பாடி இன்று தமிழகத்தை விரலை விட்டு ஆட்டி பார்க்கிறார். கட்சிக்கு முகவரி கொடுத்தவன் செங்கோட்டையன். அவரை கட்சிக்கு முகவரி கொடுத்தவன் செங்கோட்டையன். வளர்த்தகடா மாறி பாயும், மரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைத்து பார்ப்பார்கள் என பழமொழியெல்லாம் நாட்டு பழமொழிகள். அது எடப்பாடி நிரூபித்து காட்டிவிட்டார். பரவாயில்ல, அதற்கும் ஒரு திறமை வேண்டும். கங்கு மண்டலத்திலிருந்து வந்து இப்படி ஒரு வீர செயலை செய்வதற்கும் ஒரு அசாட்டு தைரியம் வேண்டும். எல்லாரையும் காலி பண்ணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி என்னுடைய பிடியில் இருக்கிற மாதிரி ஒரு தோரணையை கிளப்பி 11 முறை தோல்வியை கண்ட எடப்பாடி ராமசாமி. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எங்கு மக்கள் நம்மளை மறந்துவிடப் போகிறார்கள் என அப்பப்போ ஆளுங்கட்சிக்காரங்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி என்று அங்கங்கு தமிழகம் முழுவதும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவர் துரைமுருகன், நேரு போன்ற பல அமைச்சர்கள் பல திட்டங்களை அறிவித்து பல மாநாடு போல் கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இவர்கள் மத்தியில் நாம் எப்படியாவது நாளொரு செய்தி பொழுது வண்ணமாக டெய்லி பேப்பரில் வரணும். என்னடான்னு பார்க்கறது, உடனே கொளுத்தி போடுறது. திமுக கொடி கட்டின காரில் வந்து பொம்பளை காலேஜ் மருத்துவ பல்லுவர்கள்லாம் த்ரெட்டன் பண்ணுறது, ஆபாச இது பண்ணுறது, வன்கொடுமை செய்து பண்ணுறது அறிக்கை விட வேண்டியது. அந்த அறிக்கையில் காவல்துறை உள்ள டீப்பாக நுழைய சொல்லதான் என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அது ஏடிஎம்கே வண்டின்னு தெரியுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷூட்டிங் ரகுபதி சொன்னார், கள்ளக்குறிச்சியிலேருந்து சாராய பாக்கெட்டெல்லாம் எடுத்து வந்து வச்சு பீர் கடையில் சாராயம் வைக்கிறாங்கன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணார். நீ என்ன சீனோ ஒன்றாலும் இப்படி தான் கிரியேட் பண்ணோம். இதை விட ஒரு முழு பூசணிக்காய் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அத்திக்கனவு அவனாசி திட்டம் வந்து திமுக ஆட்சிக்கு 4 வருஷத்தில் வந்து அதுக்கு உண்டான நிதியெல்லாம் ஒதுக்கி அந்த திட்டப்பணிகளை முத்துசாமி அவர்கள் தலைமையேற்று நடத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி திறப்பு விழா கண்டு தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வருக்கும் அப்பகுதி மக்கள் பெரிய பாராட்டு விழாவெல்லாம் நடத்திட்டாங்க. நடந்து முடிஞ்சு போச்சு.
இப்போ இவர் ஒரு பாராட்டு விழா, யார், எடப்பாடி விவசாயிங்க வந்து பாராட்டு விழா வைக்கிறாங்களாம். அந்த பாராட்டு விழா கோஷ்டியில் செலவழித்த கோடிக்கணக்கான ரூபாய் இவருடைய பணம். விவசாயிகளுக்குன்னா பைத்தியமாக பிடிச்சி போயிடுது. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. ஆனால் இவர் செலவு பண்ணி பாராட்டு விழா நடத்துறது இவர் தான்றத எம்ஜிஆரும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதாவும் இல்லை கட் அவுட்டில். உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்காரங்க இவ்விழாவை நடத்தியிருந்தா பேனரில் அண்ணா படத்தை போட்டிருப்பான், எம்ஜிஆர் படத்தை போட்டிருப்பான், ஜெயலலிதா படத்தை போட்டிருப்பான். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இது அறிந்த செங்கோட்டையும் போர்க்கொடி எடுத்துட்டார். நம்ம போனால் அசிங்கம், தளபதி முதல்வர் படமும் இல்லை, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் படமும் இல்லை, ஜெயலலிதா படமும் இல்லை. இந்த சூழ்நிலையில் நம்ம போய் அந்த விழாவுக்கு வெறும் எடப்பாடி கட் அவுட் மட்டும் வச்சு சினிமா ஷூட்டிங் மாதிரி வச்சு ஏகப்பட்ட கோடியில் பேனர்களை வச்சு தன்னை தவிர யாரும் ஆள் இல்லை, நான் தான் கட்சின்னு காட்டுறாரு. இது வந்து நம்மளுக்குள்ளே வந்து நம்ம பேரில் தொண்டர்கள் வைத்திருக்கிற மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு செங்கோட்டையை புறக்கணிச்சிட்டார். செங்கோட்டையை ஒரு பக்கம் புறக்கணிக்கிறார், ஒரு பக்கம் கட்சியில் 2ஆம் கட்ட லீடர் கோவிந்தரா அவங்க தனியாக ஒரு அறிக்கை விடுறாங்க. யாரும் கட்சியில் மதிக்கிறதில்ல, கொள்றதில்ல, இந்த மாதிரிலாம் தனித்தனியாக அவங்கவுங்க நடத்துகிறாங்கன்னு அவங்க ஒரு இது பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் அணி, யூபிஎஸ் அணி, தினகரன் அணி, சசிகலா அணி, இப்போ 5வது ஒரு அணியாக குட்டி போட்டு எடுத்துறாப்பா. கங்கு நாடு பக்கத்தில் செங்கோட்டையன் பகுதியில் இருக்கிற கவுண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு அணியை உருவாக்கிட்டாங்க. ஏற்கனவே 4 அணியாக இருந்து சீரழிஞ்சிட்டு இருக்குது அதிமுக. 5வது அணியாக உற்பத்தி ஆச்சுன்னு வச்சுங்க, ரெட்டர் க்ளோஸ். அதிமுக தொண்டர்கள்லாம் எரியிறான், பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். எந்த சூழ்நிலை என்ன நடக்கும்னு தெரியல. இதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடியார் நாலு ஒரு மேனி பொழுதுமா அறிக்கைகளை விட்டுக்கிட்டு அவருடைய அறிக்கையெல்லாம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கணும், பேட்டி கொடுக்க சொல்லலாம். அவர் மிஞ்ச நடிகர் யாருமே இல்லை. ஆகவே எல்லாத்தையும் அதிமுகனுடைய விவகாரத்துங்களை பூரா தமிழக மக்கள் உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழக மக்கள் உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுப்புற அதிமுக தொண்டர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. என்ன செய்ய போறார் அடுத்தது எடப்பாடின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எதிர்கட்சிங்க எல்லாம். அந்த எதிர்கட்சியில் மெயினான கட்சி பாஜக ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால எடப்பாடியினுடைய நம்பி கட்சி போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா செதுக்கிறாரா இல்லை சிதைக்கிறாரா என்பது வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாம்.